ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ் ஷிமோகா ஜூ அங்கே தான் வந்திருக்கிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி ஜூவை பற்றி சூப்பராக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க அப்படியே உள்ள என்ட்ரு ஆகலாம். ஸோ காரை பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ டிக்கெட் பாருங்கள், கேமராவுக்கு 75 ருபீஸ், அப்புறம் வந்து அடல்ட்டுக்கு 350. இது எல்லாம் வந்து ஜீப் சஃபாரி. நம்ம வந்து இப்போ ஜூ மட்டும் தான் போகிறோம். ஜூவுக்கு வந்து 80 ருபீஸ் அடல்ட்டுக்கு, சைல்டுக்கு 40 ருபீஸ். இங்கே வந்து ஷிமோகாவில் இந்த லயன் டைகர் சஃபாரி ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் அதுக்கு போகிறதா இருந்தால் உங்களை வந்து இந்த மாதிரி வெஹிக்கிளில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து ஓப்பன் ஜீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேரெக்டாக, அதாவது இல்லை கிளாஸ்லாம் போடலை, இந்த கம்பி வழியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அனிமல்ஸ் கிட்ட வந்தாலுமே உங்களுக்கு சேஃபாக தாங்க இருக்கும். ஜூ வந்து மழை விட்டப்பறம் தான் போக முடியும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜூக்குள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்தால் சரியான மழை. அதான் டிக்கெட் கவுண்டரு. ஸோ டிக்கெட் கவுண்டரில் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம். இதிலேருந்து ஜூ ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட் ஹெவி ரெயின், மழை விடுற மாதிரி தெரியலங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே மழையோட ஜூக்கு என்ட்ரு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஜூவில் வந்து கேஜ்லாம் இல்லாமல் நல்லா கிளாஸில் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் என்ன இருக்குன்னே தெரியலையா, இல்லை எம்டியாக இருக்கா, இல்லை வந்து ஏதோ ரூம்குள்ளே இருக்கான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உடும்பு கிடக்கு. ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரூம் செட் பண்ணியிருக்காங்க. அது ஏறி விளையாடுறதுக்கெலாம் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. வந்துட்டிங்களா? ஸோ எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கொடை பிடிச்சிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஜூ பார்க்குறோம். ஆக்சுவலாக ஷிமோகா ஜூ வந்து இந்த கிளாஸோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய பைத்தான் கிடக்குது பாருங்கள், தெரியுதா? மர கலர்லேயே கிடக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம். சரியான சைஸுங்க, பயங்கர சைஸு. இதுதான் இந்தியன் ராக் பைத்தான். அடுத்து பாருங்களேன், இந்த ஈகிள் பாக்மணி கைட் அந்த இருக்குது பாருங்க, உள்ள பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு நேச்சர் செட்டப் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. அது கிளாஸ்குள்ளே இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து அது விளையாடுறதுக்கு அங்கங்கே போகிறதுக்கு நல்ல ஸ்பேஸு, பிளான்ஸு எல்லாத்தோடு இருக்குது. அனிமே இங்கே பார்த்தியா, இங்கே ஒரு ஈகிள் தெரியுதா? அங்கே பாரு. ஈகிள் இது ஒரு வெரைட்டி, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாரு. இதே கலரில் அப்படியே இருக்குதா? மேலே இருக்குதா? கோழிலாம் இங்கே ஜூவில் இருக்குங்க. அதாவது நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே ஜங்கிள் சிக்கன் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து இங்கே எல்லாமே வந்து இந்த கிளாஸில் வச்சு இந்த செட்டிங்ஸே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு சின்ன கோழி, ஒரு சின்ன பேர்டு, இதெல்லாம் இருக்கிறதுக்கு பெரிய பெரிய ரூம்ஸு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி கிளாஸ் ஜூ இந்தியாவில் வேறு ஏதாவது ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது எனக்கு வந்து ரொம்ப வியப்பாகவே இருக்குதுங்க. உள்ளே உள்ள செட்டப்பு, அந்த செடி, பிளான்ஸு இதெல்லாமே வந்து நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஜுல், என்னடா கொடைக்குள்ள ஆளே தெரிய மாட்டீங்க? என்னது மடக்கலாம் வேண்டாம், நீ மழை பெய்யுது, வா 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 போலாம். அடுத்தது பார்ப்போம், வா. சரி, எப்படி இருக்கு ஜூ? இன்னும் அனிமல்ஸ் வரல, வா. அது போகலாம். இதில் பாருங்க, பீகாக் ரொம்ப அழகாக நிற்கிது பாருங்க. ஷிமோகா ஜூவில் வந்து ஜூவாக இருந்தாலும் அந்த நேச்சர் வந்து மாறாமே வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு பாண்ட் செட்டப். இங்கே பாருங்கள், பிளாக் ஸ்வான் அப்புறம் வந்து ஒயிட் ஸ்வான் ரெண்டுமே இருக்குது. மழையும் இருக்குது, வெயிலும் இருக்குது. ஓவராலாக க்ரீனரியாக இருக்குங்க. மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு crocodile கிடக்குங்க.
இந்த crocodile மூமெண்ட்டே இல்லாமல் கிடக்கிறது பாருங்களேன், உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு தெரிகிற மாதிரி. இதோட கேட்டுக்கெலாம் வந்து லாக் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு வெயிட் தொங்க விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். புள்ளி போட்டு அந்த கதவுக்கு வந்து லாக் மாதிரி போட்டிருக்காங்க, எக்காரந்து கொண்டு வெளியில் தப்பிச்சிடக்கூடாதுன்ட்டு. இந்த கேஜில் பாருங்கள் பயங்கர ஒரு பெரிய சைஸ் crocodile, அது பக்கத்தில் பாருங்கள் சின்ன சின்ன crocodile குட்டிகள்லாம் கிடக்குது, 2 கிடக்குது பாருங்கள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் போட்டால் crocodileக்கு தாங்காதுன்னு நினைக்கிறேன், கிளாஸ் உடச்சிருமா இருக்கும். அதுதான் இங்கே வந்து பயங்கரமான ப்ரொடெக்ஷன் crocodileக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குட்டிக்குமே பாருங்களேன் ஒரு ஆக்ஷன் எதுவுமே இல்லாமல் அப்படியே கிடக்குது. இன்னொன்று தண்ணியில் கிடக்குது. டீர்லாம் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க பாருங்களேன், பெரிய ஏரியா மாதிரி செட் பண்ணி. இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட் மங்கி, அதில் அங்கே பாரு, அங்கே பாருங்கள் இந்த பிளாக் வித் ஒயிட் மங்கி. குட்டி குட்டியாக டீர் நீங்கள் நிற்கிறதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே ஓடிக்கிட்டு எங்கே போனாலுமே ரீல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ கேமரா வச்சு இது ஒரு ரீல்ஸாக நடந்து போய் ஏதோ பண்ணுறாங்க பாருங்கள். இது பார்த்திங்களா நில்கை ப்ளூ புல். இது வந்து நம்ம வந்து தமிழெல்லாம் வந்து மிலான்னு சொல்லுவோம். ஆடுலேயே வந்து இது ஒரு பெரிய சைஸ் மாதிரி நல்லா ஃப்ரீயாக விட்டுருக்காங்கங்க. ஜூவாக இருந்தாலுமே ஒரு நேச்சரோட உள்ள ஜூவாக இருக்குது. காட்டு மாடுங்க, பைசன். இது வந்து நம்ம வந்து பாகுபலியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி மாடுங்க. அதோட ஹம்பெல்லாம் பாருங்கள். ஆனால் வந்து கேஷுவலாக பக்கத்தில் வந்து மான்லாம் அதை சுற்றி விளாண்டுட்டு இருக்கு. என்ன அனிமல்லாம் பார்த்தா, என்ன அனிமல்லாம் பார்த்தா இது வரைக்கும்? வேற என்ன பார்த்தா சொல்லடா. டேய் கொஞ்சம் மழை விட்டுருக்குங்க. மான் பாருங்களேன், மானோட கொம்பு அது பார்க்குற பார்வை எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் அப்படியே காமாக இருக்குதுங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக நிற்குது. மொத்தமாக நிற்குது. சென்னாய் ஓனாய் இந்த நாய் கட்டத்திலாம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் நாய்க்கூட்டங்கள் மதியே அப்படியே கூட்டமாக நிற்குது பாருங்கள். பாத்தியா பாத்தியா என்னது பார்த்த, என்னது பார்த்த? ஆனா ஜாக்கால் பார்த்தியா? உன்னை உள்ள இறக்கி விடுமா? இறக்கி விடுறோம். ஹனுமூன் லெங்கூர். அங்க பாருங்க, அங்க பாருங்க. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் வந்து ஹாஃப் ஜூ தான் கரெக்டாக முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் தலைவர் என்ட்ரிலாம் இருக்குது, அதாவது வைல்டு அனிமல்ஸ் காட்டுறேன். இப்போ வந்து வைல்டு பியர் அதுக்கு வந்துருக்குறோம் பாருங்கள். பியர் வந்து ஒன்று வாக்கிங் போயிட்டு இருக்குது, ஒன்று இங்கே உட்காந்துருக்கு. கொஞ்சம் தள்ளி தான் நிற்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மழை விட்டுருச்சு. ஆனால் கிளைமேட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க, நல்லா சிலு சிலுன்னு காற்றடிக்குது. மழை வருமா? ஆனால் ஸ்கை கிளியர் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்களா, ஸ்கை கிளியர் ஆகிட்டு. ஆனால் நடக்கணுங்க, நிறையா நடக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மெயினாக மிச்ச ஜூவோட இது வந்து நேச்சருக்குள்ளேயே வச்சுருக்கனால ஏரியா ரொம்ப பெருசாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நடந்தே தான் ஆகணும், நடந்தால் தான் நம்ம எல்லா அனிமல்ஸையும் ஒன் பை ஒன்னாக அதோட செட்டப்பில் சூப்பராக பார்க்க முடியுது. ஸோ வந்து இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, வே டு டைகர் லயன் லெப்பர்ட் என்க்ளோஷர் அண்ட் மியூசியம். அதோட ஜூ முடியும்னு நினைக்கிறேன். இருக்கு. ஜூ பார்த்து முடிச்சிட்டியா நீ? என்ன பார்த்த? உனக்கு பிடிச்ச அனிமல் கேட்டா? அது டொமஸ்டிக் அனிமல். அப்போனா நீ ஜூக்கே வரக்கூடாது. ஓடு ஓடு ஓடு. பிக் கேட் ஜோன். இங்கே தான் வந்து நம்ம டைகர் லயன் லெப்பர்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம்.
இப்போ வந்திருக்கிறது வந்து டைகர் செட்டப்புங்க. டைகர் வந்து தூரமாக பெரிய ஏரியா, இது பெரிய ஏரியாவில், ஆனால் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கிளாஸ் ஃப்ரேம் இருக்குது, அது வழியே பார்க்கலாம். தூரமாக போகுது பாருங்கள். இதே ஜூமிங்கில் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஒரு 2 டைகர் வச்சுருக்காங்க. அந்த 2 டைகர் தான் இங்கே வந்து காட்டுறாங்க. இதில் வந்து லயன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நேரமாக தேடி பார்த்தாச்சு, லைனை கண்டுபிடிக்கவே முடியலங்க. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு சும்மா வெளியில் வராங்க. பட் வந்து பார்க்க ஒன்றும் இல்லை. ஒரு வழியாக லைனை கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்ப்போம். இப்போ ரொம்ப தூரமாக நிற்கிது, ஆனால் பெரிய சைஸு, ரொம்ப தூரமாக இருக்குங்க. ஒரு 3x 5xல போடணும். 5xல போட்ட பிறகு தான் தெரியுது. இங்கே இருக்கு பாருங்கள், ஆனால் சரியான சைஸு. இவ்வளோதாங்க மேக்ஸிமம் இந்த லைனை பார்க்க முடியுது. இவ்வளோதான் மேக்ஸிமம். ஒரு லைன் தான் தெரியுது. லெப்பர்ட் செக்ஷன் வந்தாச்சுங்க. இது பாருங்கள், அப்படியே மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. அப்படியே பாருங்கள், இன்னொரு இதில் மேலே உட்காந்துருக்கு. அதில் ஒரு இது கம்ப்ளீட் பிளாக்காக இருக்குங்க, பார்க்கவே வந்து பயமாக இருக்குது. இந்த லெப்பர்ட் அங்கங்கே போய் உட்கார்றதுக்கு பாருங்களேன், அதுக்கு வந்து இந்த மர ஊஞ்சல் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதே வந்து ஒரு காடு மாதிரி ஒரு செட்டப்பு. இந்த செட்டப்புக்குள்ளே தான் இவ்வளோ இருக்குது. மெயின் நமக்கு அட்வான்டேஜ் வந்து முன்னாடி மாதிரி கூண்டு இல்லாமல் அப்படியே கிளாஸில் இருக்கிறனால நம்ம வந்து எல்லாமே நல்லா பார்க்க முடியுது. என்ன தான் வந்து லயன் டைகர் நம்மளை வந்து அப்செட் பண்ணாலும் லெப்பர்டு வந்து சூப்பராக பார்த்தாச்சு. இது வரைக்கும் நிறைய டைம் வந்து லெப்பர்டு வந்து இந்த மரக்கிளையிலே இருக்கும், சரியாகவே தெரியாது. இன்றைக்கி தான் வந்து லெப்பர்டு வந்து ரொம்ப நாள் கழித்து பெரிய சைஸு நல்லா க்ளோஸாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ ஜூவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து திருப்பியும் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் விட்டுருந்துச்சு, இப்போ திருப்பியும் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான். திருப்பியும் வந்து இங்கே வந்து ஒரு கும்பல் ஆஃப் பாகுபலி வந்தாச்சுங்க. பாகுபலி மாடு. இந்த மாடு வந்து சில டைம் வந்து நம்ம வந்து ஊட்டி இந்த மாதிரி மூணாறு இந்த சைடில் போகும்போது பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே தான் வந்து இவ்வளோ க்ளோஸாக நான் பார்க்குறேன். செம சைஸுங்க. இது என்னமோ ஜிம்முக்கு போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்த மாடுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அது போக பாகுபலி படத்தில் பார்த்துருப்போம், ஆனால் அது வந்து முழுக்க கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறது இங்கே வந்து ரியலி ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா அனபியாவுக்கு ரீல்ஸ் வந்து ரொம்ப கிரேசி ஆயிடுச்சு. அதனால் அவள் வந்து ரீல்ஸ் வந்து அப்பப்போ கிடைக்கிறப்பெல்லாம் அவள் வந்து ட்ரை பண்ணுறா. என்ன ரீல்ஸா? சரி, நீ என்ன பண்ணுற, ரீல்ஸ் எடுக்கிறியா? அதை சொல்லு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஹிப்போபொட்டமஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்காவது பார்க்கலான்னா பார்க்க முடியல. தண்ணிக்குள்ளே கிடக்குது பாருங்கள், அதோட ஹம்ப் மட்டும் தான் தெரியுது. வாய் பகுதியில் லைட்டாக வெளியில் வச்சுருக்கு. ஃபுல் பாடியுமே தண்ணியில் தாங்க இருக்குது. வெளியில் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப காமன் தாங்க, ஆஸ்ட்ரிச். ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, பெரிய ஆஸ்ட்ரிச். நல்லா ஃப்ரீயாக விட்ருக்காங்க இந்த ஜூவில். நல்லா ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே ஃப்ரீயாக விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூவை விட்டு வெளியில் வரும்போது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து சில்ட்ரன் பார்க் இருக்கும், அங்கே போகலாம். அது போக இங்கே வந்து ஒரு சின்ன கேண்டீன் இருக்குது. இங்கே வந்து எல்லா ஜூஸு, பாப்கார்ன், அப்புறம் வந்து கார்ன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஷிமோகா ஜூ சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இந்த ஜூ வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ 80 rupees என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ 80 rupees கொடுத்து பார்க்கலாம். சஃபாரியும் இருக்குது. சஃபாரியில் ரொம்ப அனிமல்ஸ் இல்லை அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் சஃபாரிக்கும் ஜூக்குமே ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஷிமோகா வந்தீங்கன்னா இந்த ஜூ வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ்.